பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை பொழுதும் விவஞ்சல் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட ஸ்ட்ரேஞ்ச் உமன் பரஸ்திரியை குறித்து நம்ம ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும் என்று நீதிமொழிகள் 5:3 கூறப்பட்டுள்ளது. அவள் இனிமையாக பேசுவாள் என்று வேதம் கூறுகிறது. பரஸ்திரியின் வாய் ஆழமான படுகொலி, கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதில் விழுவான் என்று நீதிமொழிகள் 22:16 கூறப்பட்டுள்ளது. பரஸ்திரிகளிடத்தில் விழுந்தாலோ அவன் ஒரு காலம் எழுந்திருக்க மாட்டான் என்று வேதம் கூறுகிறது. அவன் பாவத்தில் விழுந்து அழைந்து மரணமடைந்து அழிவான் என்பதை வேதம் கூறுகிறது. வேஸ்தி ஆழமான படுகொலி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு என்று நீதிமொழிகள் 23:27 கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, மதுபானம் குடித்தால் உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும் என்று நீதிமொழிகள் 23:33 கூறப்பட்டுள்ளது. எனவே மதுபானத்துக்கு விலகி ஓட நாம் கவனமாயிருப்போமாக. மதுபானம் குடித்தால் நாம் பரஸ்திரியினிடத்தில் விழுந்து போவோம் என்று வேதம் அறிவுறுத்துகிறது. கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையை ஜீவ வழி, அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவையுடைய பரஸ்திரீக்கும் விலக்கி காக்கும் என்று நீதிமொழிகள் 6:23-24 கூறப்பட்டுள்ளது. கட்டளை, எந்த கட்டளை வேதத்தில் கூறப்பட்டுள்ள கட்டளையை நாம் கை கொள்ள வேண்டும். அப்படி நம் போதக சிக்ஷையும் கை கொள்ள வேண்டும். அப்படி நாம் கை கொண்டோமானால் பரஸ்திரிக்கு விலகி ஓடுவோம் என்று வேதம் கூறுகிறது. ஞானம் உன்னை பரஸ்திரிக்கு தப்புவிக்கும் என்று நீதிமொழிகள் 7:4 கூறப்பட்டுள்ளது. ஞானம் பரஸ்திரிக்கு நம்மை தப்புவிக்கும் என்று வேதம் கூறுகிறது. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளையில் உடைய சுமத்திற்கு வர கொடுத்த தயவுக்காக அம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனை. பரஸ்திரி எடுக்கமான கிணறு, ஆழமான படுகொலி என்று நாங்கள் வாசித்தோம் தகப்பனை. என் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, பரஸ்திரிக்கு விலக்கி ரட்சியும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஞானத்தை தாரும், மதுபானத்துக்கு விலக்கி காரும், போதக சிக்ஷையும் கட்டளையும் உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் தாரும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.